அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். புகழும் புகழ்ச்சியும் ஏகன் ஒருவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் மக்கத்து கோமான் மதீனத்து சீமான் முத்து முஹம்மது அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் தோழர்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் முக்கியமாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கொண்டாம் நிறைவேறட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்தின் காணிக்காக சலாத்தை கூறி ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. தினம்தோறும் இந்த நல்ல மஜ்லிஸிலே அல்லாஹ் தஆலா நம்மளை அமர்ந்து வைக்கின்றான். அதன் அடிப்படையிலே இன்றைய திக்ர் மஜ்லிஸிலே அல்லாஹ் தஆலா நல்ல முறையிலே எந்த தடங்களும் வராமல் எந்த ஆபத்துகளும் வராமல் நல்ல முறையிலே திக்ர் மஜ்லிஸிலே அமர்ந்து வைத்துக் கொள்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். தினம்தோறும் 2 இஸ்முகளை நம்ம பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய இஸ்மு அர் ரகீபு அல் முஜீப். அர் ரகீப் என்றால் கண்காணிப்பவன். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை எந்த அளவுக்கு கண்காணிப்பவனாக இருக்கிறான் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்பார்கள், யா அல்லாஹ்வே, நீ இந்த உலகத்தை தூங்காமல் எப்படி அல்லாஹ் பாதுகாத்து கொண்டு வந்தீங்களா என்று கேட்கும்போது அல்லாஹ் தஆலா சொல்வானா, யா மூசாவே, நீங்க என்ன பண்ணுங்க, 2 கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த கையில ஒன்னும் இந்த கையில ஒன்னெல்லாம் பண்ணுங்க, எடுத்துட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணாங்க, எடுத்து நின்றாங்க. நிற்கும் போது என்ன ஆகுது, அவங்களுக்கு கொஞ்சம் காத்தடிக்கும் போது தூக்கம் வந்துடுது, அவங்க தூங்கிடுறாங்க. பொதுவாக நம்ம என்ன பண்றோம், ஒரு செயலை செய்யும் போதும் நம்ம ஒரு படிப்பை படிக்கும் போதும் இன்ட்ரெஸ்டா படிப்போம், ஆனா தூக்கம் வந்துடும். அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பவுலை கையில வச்சு நிற்கும் பொழுது அவங்களுக்கு தூக்கம் வந்துடுது, அவங்க தூங்கிடுறாங்க. அப்ப என்ன பண்ணி 2 பவுலை கீழே ஒண்ணு உடஞ்சி விட்டுறது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, யா மூசாவே, இதே மாதிரி நான் தூங்கி விட்டால் இந்த அகிலமான உலகம் தான் ஆயிடும், அழிந்து விடும் யா மூசா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவானா. அது மட்டும் அல்லாம இந்த உலகத்துல இந்த நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருப்போம், தந்தையுடைய முதுகு தண்டுல இருப்போம். அதுக்கப்புறம் எங்க இருப்போம், ஆலமுல் அர்வாஹ் இருப்போம், உயிர்களின் உலகத்துல இருப்போம். ரூஹ் என்றால் உயிர், அர்வாஹ் என்றால் உயிர்கள். நம்ம என்ன பண்ணுவோம், அர்வாஹ் நம்ம உயிர்கள் எல்லாம் நம்ம இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருக்கும், ஆலமுல் அர்வாஹ் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம், தந்தையுடைய முதுகு தண்டுல வருவோம். அதுக்கப்புறம் எங்க வருவோம், தாயுடைய கர்ப்பப்பையில வருவோம். அப்போ அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு ரகீபாக கண்காணிப்பாக இருக்கிறான் என்றால், அல்லாஹ் தஆலா நம்மளுடைய தாயுடைய கர்ப்பப்பையில இருக்கும் பொழுது நம்மளுக்கு அழகான கண்ணையும் மூக்கையும் வாயும் அழகான செய்யக்கூடிய கைகளையும் கால்களையும் ஒரு உறுப்புகளையும் அல்லாஹ் தஆலா கண்காணிப்பாக படைத்து வைத்தான். அது மட்டும் அல்லாம நம்ம மறைவா செய்யக்கூடிய நன்மையா இருக்கட்டும், மறைவான செய்யக்கூடிய தீமையா இருக்கட்டும், தாய் தந்தையார்கள்ட்ட எப்படி இருக்கணும், சகோதரிகள்ட்ட எப்படி இருக்கணும், உறவினர்கள் எப்படி இருக்கணும், நண்பர்கள் கூட எப்படி இருக்கணும் என்ற ஒரு விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா ரகீபாக கண்காணிப்பவனாக பார்த்து கொண்டு வருகிறான். அதன் அடிப்படையிலே இப்ப கூட அல்லாஹ் தஆலா நம்ம திக்ர் மஜ்லிஸிலே நல்ல முறையில் அமர்ந்திருக்கிறோம். இப்ப கூட அல்லாஹ் தஆலா ரகீபாக கண்காணிப்பவனாக பார்த்து கொண்டு வருகிறான். அதனால நியத்தோடு அல்லாஹ் தஆலா நம்ம திக்ர் செய்வோம். யா ரகீபு யா ரகீபு யா ரகீப் யா ரகீபு 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 யா ரகீபு யா ரகீபு யா ரகீப். அடுத்த இஸ்மு என்னன்னு பாத்தீங்கன்னா அல் முஜீப். அல்லாஹ் தஆலா பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். உதுக்குறுக்காக எதிர்கொடுக்கும், நீங்கள் திக்ர் செய்யுங்கள், அவன் உங்களுக்காக திக்ர் செய்வான். வதூ யஸ்தஜிபு லக்கும், நீங்கள் அவனிடம் கேளுங்கள், அவன் பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். உதாரணமா ஃபக்ருத்தீன் அல்-ராஸி ஒரு இணையேசர் இருக்காங்க. பொதுவா இணையேசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்விடம் உரிமையா பேசுவாங்க. அந்த மாதிரி அந்த
பகருத்தீன் அல்வாதி என்ன பண்ணாங்க, அல்லாஹ் தாலா உரிமையா பேசுறாங்க, யா அல்லாவே நீ எனக்கு இந்த உணவை நீ ஊட்டாம நான் சாப்பிட மாட்டேன் யா அல்லாஹ் எனக்கு உரிமையா பேசினாங்க. அப்போ சொல்லி முடிச்சவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மலை மேல ஒரு குகை இருக்கும், அங்க போய் அந்த குகைக்குள்ள போய் என்ன பண்ணாங்க, உட்கார்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த மலைப்பகுதி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு திருடர்கள் இருக்கக்கூடிய இடம். அப்போ ஒரு திருடர் என்ன பண்றாரு பார்த்து, அந்த ஏதோ ஒரு முதியவர் என்ன பண்றாங்க, அந்த குகைக்குள்ள போறாங்க அப்படின்னு என்ன பண்றாங்க, திருடர்கள் கூட்டத்துல பேசிக்கிறாங்க. சரி முதியவர் தானே ஓட்டோன்னு சொல்லி விட்டுறாங்க. அப்போன்னு பார்த்தா அந்த திருடர்களுக்கு ஒரே பசி. அப்போன்னு பார்த்தா என்ன பண்றது, பக்கத்துல ஒரு கூட்டம் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த கையால உணவு ஸ்நாக்ஸ் பொருட்கள்லாம் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு போய் அவங்கள்ட்ட மிரட்டி அவங்கள்ட்ட உணவு பொருட்கள் என்ன பண்ணாங்க கையில வாங்கி அவங்க என்ன பண்ணாங்க பயந்து ஓடிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த உணவெல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க சாப்பிடனால சாப்பிட போனாங்க. அப்புறம் திருட்டு கூட்டத்தாரே என்ன சொன்னாரு, நம்ம இந்த உணவை சாப்பிடலாம் ஆனா அதுல விஷம் வீச்சம் கலந்துருந்தா ஆகும் அப்படின்னு சொல்லி சரி என்ன பண்ணலாம் யோசிச்சாங்க. அப்பொழுது என்ன பண்ணலாம், அந்த குகைக்குள்ளதான் ஒரு முதியோர் போனாரு, அவர்கிட்ட போய் நம்ம எடுத்துட்டு போய் என்ன பண்ணலாம் டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி அவங்க அந்த குகைக்குள்ள போனாங்க. குகைக்குள்ள போய் அந்த முதியோர் என்னங்க சாப்பிடுங்கன்னு சொன்னே அவங்க என்ன பண்ணிக்கிறேன் சார் கண்ணை தொடர்ந்து பீடியா பண்ண முடிஞ்சுக்கும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திருடர்கள் என்ன பண்ணாங்க, அதை ஒருத்தர் அந்த உணவை எடுத்து அந்த இளையரசர் வாயில என்ன பண்ணாரு திணிச்சாரு. அப்பதான் வச்சு அந்த இளையரசர் என்ன பண்ணாங்க சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சிரிச்சுட்டே கண்ணை தொடர்ந்து அது அன்புரியா அப்படின்றாங்க. இந்த திருடர்கள் என்ன சொல்றாங்க, அந்த முதியவரே நீங்க என்ன பண்ணுங்க, இதே நாங்க என்ன பண்ணோம் பசியா இருந்துச்சு ஒரு கூட்டம் வந்துச்சு அங்கே என்ன பண்ணோம் குடிங்க எடுத்துட்டு வந்தோம், ஏதோ விஷம் மிச்சம் கலந்துருக்குவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணோம் டெஸ்ட் தான் பண்ணோம், அதுக்காக தான் கொடுத்தோம், நீங்க என்ன பண்ணுங்க சாப்பிட்டே நீங்க அன்புரியான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இளையரசர் சொல்லுவாங்கன்னா, நான் அல்லாஹ்விட்ட முன்னாடி என்ன பண்ணுங்க ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொன்னேன், யாருலாம் இந்த உணவை நீ கூட்டாம நான் சாப்பிட மாட்டேன் அல்லா அப்படின்னு சொன்னேன். அல்லாஹ் அப்படி சொல்லி உணவு சொன்ன ஆச்சரியமாயும் தௌபாக்கு என்ன பண்ணாங்க, முஸ்லீம் ஆயிட்டாங்க. நம்ம அவங்க முஸ்லீம் இரண்டாவது முஸ்லீம் கேட்டாங்கன்னா பார்க்க கூடாது. அவங்க என்ன பண்ணாங்க, அல்லாஹ் எப்படி என்ன பண்ணான் பதில் அடிச்சாங்க நம்ம பார்க்க வேணும். அல்லாஹ் என்ன பண்ணுவான், யாரு மூலியம் அவனே டைரக்டா என்ன பண்ணுவான் பதில் அடிப்பான். அதுவும் இல்லாம யாரு மூலியம் என்ன பண்ணுவான் பதில் அடிப்பான். அது மட்டும் இல்லாம அவர்கள் எடுத்துப்பாங்க. அவன் என்ன பண்ணாங்க, அல்லாஹ் என்ன பண்ணிட்ட கூட்டத்தார்களுக்கு பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, சில மகள்ல கப்பல் கட்டுங்க சில மகன் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ் பதிலளிக்கக்கூடிய என்ன பண்ணுவான் காப்பாற்றுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகள்கள் எடுத்துக்கோங்க. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகள்கள் நெருப்பு கிட்ட போகும்போது அல்லாவே நீங்க நெருப்பை விட்டு காப்பாத்தியா அல்லா கேட்கும் போது அல்லாஹ் என்ன பண்ணுவான், அந்த நெருப்பு தன்மையை மாற்றி அந்த நெருப்பை வந்து குளிர்ச்சியா என்ன பண்ணுவான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பதிலளிக்கக்கூடியவராக காப்பாற்றுவான். அப்புறம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கோங்க. அவங்க என்ன பண்ணாங்க, உடல் ரொம்ப முடியாம நோயோட இருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணாங்க, அல்லாஹ் கேட்டாங்க, யாரா சிவாவை தாயாரா என்று கேட்கும்போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் பண்ணா பதிலளிக்கக்கூடியவராக என்ன பண்ண பாதுகாத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கோங்க, ரொம்ப கடுமையான பசியில இருந்தாங்க. அவங்க என்ன பண்ண, மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரா என் உடவை தாயாரா என்று கேட்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணா பதிலளிக்கக்கூடியவனாக மண்ணு என்ற உணவு கொண்டான். மண்ணுன்னா மண்ணு இல்ல, அது சொர்க்கத்துல இருக்கிற ஒரு உணவு. அது அல்லாஹ் என்ன பண்ணான் கொடுத்து அவங்க என்ன பண்ணா அவங்க பசியை போக்க வச்சான். அது மட்டுமா அவர்கள் எடுத்துக்கோங்க, வீடு வாயில இருக்கிறாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, இல்ல அவங்க சுகான கையை கொண்டு எனக்கு காப்பாத்தி ஆகலான்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் பதில் இருக்கக்கூடியவனா என்ன பண்ணா, நீ வாயால அவர்களை காப்பாத்தினான். அப்புறம் நம்ம முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் பதில் போகும்போது அல்லாஹ் துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ் நான் பதில் போறது போறேன், யா அல்லாஹ் எங்ககிட்ட 313 பேர் தான் அல்லாஹ் இருக்கிறோம், ஆனா எதிராளி ஆயிரக்கணக்கான நபருக்கு மறைக்கிறாங்க யா அல்லாஹ் என்று சொல்லி, யா அல்லாஹ் நாங்க இந்த தோல்வி அடைஞ்சிருக்கோம்னால் இந்த உலகத்திலே வணங்குறதுக்காக யாரும் வரமாட்டாங்க யா அல்லாஹ் என்று சொல்லும் போது அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா, அந்த பதில் போருக்கு மலக்குமாரை அனுப்பி வைத்து அந்த பதில் போரை வெற்றியை கொடுத்தான். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்துக்கும் முக்கியமாக பதிலளிக்கக்கூடியவனாக இருந்து நம்ம என்ன பண்ணுவான், ஒரு விஷயத்தை சொல்லுவான். அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம், நல்ல நியத்தோடு அல்லாஹ் தஆலா முக்கியமாக பதிலளிக்கக்கூடியவனாக என்ன பண்ணலாம் இருக்கிற செய்யலாம். அல்லாஹ் தஆலா நம்மளை காப்பாற்றுவான். யா முஜீபு யா முஜீபு யா முஜீபு யா முஜீபு யா முஜீபு யா
مجيب يا مجيب يا مجيب يا مجيب. அல்லாஹ் தஆலா இந்த திக்ர் மஜ்லிஸை கியாமத் நாள் வரை நல்ல முறையிலே செய்யக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.